ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நீ பல அப்டேட் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஷன் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம பம்பிள் பீ வச்சு தான் விளாட போகிறோம். அதோட இன்னொரு 3 அப்டேட் வேறு இருக்குது. அதோட இந்த பம்பிள் பீயோட சீட் கோடு எப்படி அந்த பம்பிள் பீயை காரெல்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஷன் பண்ணிடுங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், எப்படி இங்கேருந்து குதிக்கிறது? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இருங்க ட்ரை பண்ணி போப்போம் ஏதாச்சும். ஐயோ, கார்ஃபுல்லாக வெளில தான் என்ன ஆனது, எப்படி வெளில போகிறது? சரி ஓகே, இவனை வச்சுக்கிட்டு கன்ஃபார்மாக இதை வச்சு வெளில போக முடியாது. நமக்கு ஒரே வழி கேம் விட்டு வெளில போயிட்டு தான் வரணும். சரி ஓகே, இருங்க வெளில போயிட்டு வரேன். கைஸ் பாவம் கைஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு பாவம், அதுக்கு காரை மாற பட்ஜெட் இல்லைன்னு சைக்கிள் இப்போ ஓட்ட அமைச்சிருச்சு. என்னையா அப்டேட்டில் புதுசாக இங்கே மரம்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, இந்த சைக்கிள் எவ்வளோ ஸ்பீடாக தான் போகுதுன்னு பார்ப்போம். என்னையா பைக் அளவுக்கு ஸ்பீடாக போகுது, 150 கிலோமீட்டருன்னு. ஒருவேளை நம்ம பம்பிள் பீ ரொம்ப ஸ்பீடாக சைக்கிளை பிடிச்சி அமுக்குறானோ. ஆனால் எப்படி இவனை வச்சுக்கிட்டு சைக்கிளில் இவ்வளோ காமெடியாக ஓட்டுறானுங்கன்னு தான் தெரில. கமான் டேர்ன் பண்ண முடியுதா ஏதாச்சும்? இதோ யாராச்சும் பம்பிள் பீயை காரா மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் பம்பிள் பீயை சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல. செம்மையாக டர்ன் பண்ணுறோமே. இப்போதைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்திருப்பேன் கைஸ். அதை நீங்கள் போயிட்டு சும்மா ட்ரைவுக்குள்ளே அதை கிளிக் பண்ணினா கொண்டு போகும். அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஃபோனில் RGS2 லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனோடனே பம்பிள் பீ GLBன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே லோடிங்னு வந்துடும். வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாமிச மலை வந்துடுவான். இப்போதைக்கு வாங்க, 3 அப்டேட்டு வந்திருக்கு, அது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இந்த மேப் ஆப்ஷனுக்கு ஒரு வழி கொண்டு வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் பிக்சரை கொடுக்குறேன் பாருங்களேன். மேப் ஆப்ஷனை பற்றி பேசுகிறத பார்த்து கூடிய சீக்கிரத்தில் மேப் ஆப்ஷன் வந்துடும் போல். அதே சமயத்தில் 2வது எபிசோடுக்கு முன்னாடி மெக்லரின்லேயே இவ்வளோ சின்னதாக இருக்கான். சரி ஓகே விடுங்க, ஏதோ ஒன்று. இப்போதைக்கு 2வது அப்டேட்டாக ஃபைட்டர் ஜெட்டு. நான் அதை ஆக்சுவலி முன்னாடியே சொன்னேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு கொடுத்துருங்க, ஹெலிகாரியரில் லேண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் பிக்சரை தரேன் பாருங்களேன். அந்த பட்டன் சைடில் இருக்கிறதுனால சரி ஓகே, ஹெலிகாரியரில் நம்ம ஃபைட்டர் ஜெட் லேண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரில. இந்த ஃபைட்டர் ஜெட் டவுட்டு தான். மேப்பு ஏதோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இப்போதைக்கு 3rd அப்டேட்டாக என்னடா வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கார் #0 போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இருங்க நிமிஷம், அதை போட்டே காமிச்சிட்றேன். #0 இல்லை 1 ஹேஷா 1 ஹேஷ்டேக் இல்லை அந்த கார் 0ன்னு போட்டால் தான் வரும். நான் இதில் ஆக்சுவலி போடல, வேறு ஒன்றுத்தில் போட்டேன். அதை வேறு ஒன்றுத்தில் போட்டேன். அந்த கார் #1 பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருப்பேன். அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கார் எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அதே மாதிரி இந்த மெக்லரின் மாதிரியே நான் ஒரு கார் தந்திருக்கேனுங்க. இப்போ நான் பிக்சரை போடுறேன் பாருங்களேன். அதையும் கோடிங்லேயே தர மாதிரி பேசுகிறானுங்க. கோடிங்னால் நான் உங்களுக்கு போன அப்டேட்லேயே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கொண்டு வரலான்னு பேசிக்கிறானுங்க. ஆனால் கொண்டு வந்த செமையாக தான் இருக்குது காரு. அதோட நமக்கு இப்போதைக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு நான் அந்த கமெண்ட் பிக்சரை போட்டுறேன். இப்போதைக்கு நம்ம நிஞ்சா கேமிங் ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதா இல்லை, 5K அடித்தோன்னே ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. அதோட 2வதாக வேறு என்ன, இப்போதைக்கு கமெண்ட்டில் இப்போதைக்கு நான் அதை ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது. கமெண்ட்டுக்கு நீங்கள் ஒழுங்காக ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, நான் கன்ஃபார்மாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரவே ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். நான் இந்த வீடியோ போடும்போதே உங்களுக்கு 9-10 ஆயிரும். அதனால் உங்களுக்கு திருப்பி கமெண்ட்டை பார்த்து சொல்கிறதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் 6-8-9 தான் ஆகும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், அதை கவனிச்சுக்காதீங்க. இல்லை உங்களோட கமெண்ட்டை நான் எப்பயும் வீடியோவில் சொல்லிடுவேன். அதே சமயத்தில் அஸ்லாம் கேமிங்கும் ஒரு சில கமெண்ட் போட்டிருக்காரு, ஒரு டவுட்லாம் கேட்டு. நான் உங்களுக்கு இந்த கமெண்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பேன். ஒருவேளை அந்த கமெண்ட்டில் சொன்னது புரியலன்னா இந்த வீடியோவில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர்